ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான, அது மட்டும் இல்லை ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் ரிச்சான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எதுக்கு வேணாலுமே எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், பசி எடுக்காது, உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கிடைக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் சுத்தமாகவே இல்லை. இந்த ரெசிபி செய்யறதுக்கு பவுலில் 1/2 டம்ளர் பார்லி அரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் பச்சை பயிறு, கொஞ்சமாக வெள்ளை சுண்டல். நான் எனக்கு மட்டும்தான் செய்கிறேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இது மூணுத்தையுமே நல்லா கழுவிக்கணும். பார்லி அரிசி பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், நல்ல ஒரு டைஜஷன் கொடுத்து வெயிட் லாஸ் கம்மி பண்ணும், உடம்புல இருக்கிற தேவையில்லாத நீர் எல்லாத்தையுமே எடுத்துரும். அதே போல தான் பச்சை பயிரும் நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச், ஃபைபர் ரிச், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டைஜஷனுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல தான் வெள்ளை சுண்டலுமே. இது மூணுமே ஒன்று போல் சாப்பிடும்போது நல்லாவே ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நேரம் பசி எடுக்காது. இது மூணுத்தையுமே நல்லா கழுவிட்டு நான் 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் ஊற வச்ச தண்ணியோடவே நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த தண்ணிலையுமே சத்துக்கள் இருக்கும், தூக்கி வீச வேண்டாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு 4லிருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம், நல்லா வெந்து வரணும். இப்போ சேர்த்திருக்கிற 3 இன்க்ரீடியன்ஸுமே தனித்தனியாக எடுத்தாவே ரொம்ப சத்து, சேர்த்தி எடுத்தால் எப்படி இருக்கும். சைட் டிஷ்ஷுக்குன்னு ஒரு பொரியல் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு ஜீரகத்தையும் வறுத்து எடுத்துட்டு ஒரே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நான் கொடமிளகா, கேரட், முட்டைகோஸ் இது மூணுத்தில் தான் நான் பொரியல் போல் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு எந்த காய் வேணுமோ அந்த காய் நீங்கள் சேர்த்து பொரியல் பண்ணிக்கலாம், இல்லை அந்த அன்னைக்கு நீங்கள் என்ன பொரியல் செஞ்சு வச்சுருக்கீங்களோ அது கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். பொரியலில் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், தனி மிளகாய்த்தூள், குருமிளகுத்தூள், பெருங்காயத்தூள் இந்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்தி நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்றதுனால கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். ஸோ இந்த ஆவியிலேயே காய் எல்லாமே நல்லா வெந்து வரும். அப்பப்போ கலந்துட்டுக்கோங்க. காய் நல்லா வெந்து வந்திருக்கு, ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாதி லெமன் ஜூஸை மட்டும் அப்படியே பிழிஞ்சு விட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மையாக இருக்கும். உங்களுக்கு இந்த புளிப்பு தன்மை பிடிக்கலன்னா லெமன் ஜூஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 5 விசில் வந்து அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்லி அரிசி, பச்சை பயிறு, வெள்ளை சுண்டல் இது மூணுமே நல்லாவே வெந்து வந்திருக்கு, கொஞ்சம் கூட தண்ணி மீதி இல்லை. இதை நான் சாதம் போல் எடுத்துக்க போகிறேன். பார்லி அரிசியை வந்து நான் இன்னைக்கு மத்தியானம் சாதம் போல் எடுத்துக்கிட்டு இது கூடவே பொரியல் தான் எடுத்துக்க போகிறேன். இது நல்லாவே ஸ்டொமக் ஃபில்லிங்கான ஒரு லஞ்ச் மெனுவாக இருக்கும். உங்களுக்கு இது லஞ்சுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், நைட் டின்னருக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாகவும் சாப்பிட்டுக்கோங்க. நல்ல சுட சுட இது 2 காம்பினேஷனும் சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும்.